ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வச்சாலும் மீன் குழம்பு டேஸ்ட்டாகவே இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போ ஒரு வாட்டி இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம நகர மீனை வச்சு தான் இந்த மீன் குழம்பு செஞ்சுருந்தோம். அதை எப்படி செஞ்சேன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அடுப்பு அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 20 சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு, நல்லா பழுத்த 2 தக்காளி, கூடவே 1 ஸ்பூன் மிளகுத்தூள், கலருக்காக 2 ஸ்பூன் சில்லி பவுடர், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாப்பொடி ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏற்றி இறக்கி போட்டுக்கோங்க. இப்போ கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம குழம்புக்கான பேஸே. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டு பொரிஞ்சதும் வெட்டி வச்சிருக்க சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, பூண்டு, கூடவே ஒரு 3 பச்சை மிளகாயும் போட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல வெட்டி வச்சுக்க ஒரு தக்காளி ஆட் பண்ணிட்டு தக்காளி நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சமா உப்பையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இது கூட ஆட் பண்ணிட்டு, மசாலா எல்லாமே நம்ம பச்சையா அரைச்சதுனால தண்ணி எதுவுமே ஊத்தாம இந்த எண்ணெயிலே கொஞ்ச நேரம் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் மசாலாவை நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளியையும் ஆட் பண்ணிட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் மிக்ஸி ஜார் கழுவின தண்ணியை ஊற்றிக்கிட்டேன். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பையும் போட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்க விடலாம். ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு வந்ததும் இதை லோ ஃப்ளேமுக்கு மாத்திட்டு அகைன் ஒரு 15 to 20 மினிட்ஸ் குழம்ப நல்லா கொதிக்க விடுங்க. அப்பதான் பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற நகர மீனை ஆட் பண்ணிக்கலாம். மீன் வேகிறதுக்காக ஒரு 5 to 10 மினிட்ஸ் மறுபடியும் மூடி போட்டு குழம்பு கொதிக்க விடுங்க. மீனெல்லாம் நல்லா வெந்ததும் கொத்தமல்லி தூவி இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான நகர மீன் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு. என்னோட ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.